Hi friends, விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தொகுப்பாளினியாக இருக்கவங்க தான் விஜய் பிரியங்கா. அண்ட் இப்போ இவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்க இந்த நிலையில் விஜய் பிரியங்கா அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை, நான் கன்சீவாலாம் இல்லை, அது ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்து ஃபோட்டோ, அதை தப்பாக கன்வே ஆகி நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. யாரும் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இப்போ ஆல்ரெடி விஜய் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. குக் வித் கோமாளி ஷோவில் விஜய் பிரியங்கா கண்டஸ்டண்டாக வந்தப்ப மணிமேகலை தான் அங்கே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது மணிமேகலையை ஆங்கரிங் பண்ண விடாமல் விஜய் பிரியங்காவே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இது மணிமேகலைக்கு செம்ம டென்ஷன் ஆனிச்சு. அதனால் நான் குக் வித் கோமாளிலேருந்து வெளியேறேன், என்ன ஆங்கரிங் பண்ணவே விட மாட்டாங்க, உங்கள் வேலை என்னமோ அதை பண்ண வேண்டியதானே, நீங்கள் கண்டஸ்டண்டாக வந்திருக்கீங்கன்னா கண்டஸ்டாக பண்ணுங்கள். இதே போல தான் ஒவ்வொரு ஷோலையும் இவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்க, இவங்களே எல்லா ஷோவும் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அப்போ விஜய் டிவியில் இவங்க மட்டும்தான் இருக்கணும், நானும் இருக்கவே கூடாதா? இவங்களுக்கு கூடலாம் எனக்கு செட் ஆகாது. இது விஜய் டிவி நான் சொன்னப்ப அவங்களும் இதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அப்போ எல்லாருமே சேர்ந்து என்ன கார்னர் பண்ணுறாங்க, இனிமேல் நான் ஏன் அந்த டிவியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவிலேருந்து டோட்டலாக மணிமேகலை வெளில வந்துட்டாங்க. அப்போ விஜய் பிரியங்காவும் பதில் ரிப்ளை கொடுத்தாங்க. நான் ஒன்றும் டார்கெட் பண்ணலை, நான் ஆக்சுவலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன், உனக்கு ஆங்கரிங் பண்ண தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதமே போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் பிரியங்கா நான் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு மணிமேகலையை கனெக்ட் பண்ணி, மணிமேகலைக்கு தான் இத்தனை வருஷம் ஆகி குழந்தை இல்லை, அவங்களாம் இப்படியே பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடுறாங்க சோசியல் மீடியாவில். அண்ட் இது மிகப்பெரிய சண்டை ஆகாமல் இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு சண்டை முடிஞ்சு இப்போ தான் அமைதியாக இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு இருக்கணும் அப்படின்னு விஜய் டிவி பிரபலங்கள் பார்த்தாலும், பட் சோசியல் மீடியாவில் இந்தமாரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க. கண்டிப்பாக மணிமேகலை அவர்கள் சீக்கிரமே இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்கள் பண்ணி நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.